Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Photoshopல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோட ஸ்டெப்ஸை ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் எப்போல்லாம் நமக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை கிரியேட் பண்ணணுமோ ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஆக்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோ ஆக்ஷன்ஸ். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. பட் நாம் இப்போ கிரியேட் பண்ண போகிற ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் செட்லேயே போட போகிறது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது ஃபோல்டர் செட்டை நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து மை ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற நேம் நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா மை ஆக்ஷன்ஸ்னு ஒரு ஃபோல்டர் செட் நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோல்டரில் தான் ஒரு புது ஆக்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நியூ ஆக்ஷன். ஸோ ஆக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். அண்ட் கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் கீ இருக்குது. அதாவது இந்த ஆக்ஷனை செயல்படுத்துறதுக்கான ஷார்ட்கட் கீ நீங்கள் அசைன் பண்ணணும்னாலும் பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு எந்த ஷார்ட்கட் கீ நம்ம கொடுக்க போகிறதில்ல. பிகாஸ் இதில் ஒரு சில ஸ்டாப்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் கீலாம் செட் ஆகாது. அதனால் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் கொடுத்துடலாம். அண்ட் இப்போ கீழே கவனித்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையுமே ரொம்ப க்ளீனாக செய்யணும். தயவு செஞ்சு எந்த ஸ்டெப்பு என்ன பண்ணிடாதீங்க, ரிப்பீட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஒரு கஸ்டம் கேன்வஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபைல் நியூ. ஸோ அங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆக்சுவலாக பேராமீட்டர்ஸை பிக்சல்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் சென்டிமீட்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு வித்து இந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3.7 இருக்கணும். பட் நாம் இப்போதைக்கு 3.5. அந்த 0.2 என்னங்கிறத நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ 4.5 ஹைட் அண்ட் ரெசல்யூஷன் வந்து 300 பிக்சல் per inch அண்ட் 8-bit RGB கலர் மோடே நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் கலர் தான் இருக்க போது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் கிரியேட் பண்ண கேன்வஸும் பார்த்தீங்கன்னா இங்கே மேக் அப்படிங்கிற ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ என்னெல்லாம் செய்கிறோமோ எல்லாமே இங்கே ஆஸ் ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கேன்வஸை கிரியேட் பண்ண உடனே ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆஸ் ஆக்ஷனாக என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஆக்ஷனோட மெனுக்குள்ளே போயிட்டு இன்சர்ட் ஸ்டாப் ரெக்கார்டிங் கிடையாது, இன்சர்ட் ஸ்டாப். ஜஸ்ட் நம்ம அதில் ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஜஸ்ட் இன்சர்ட் இமேஜ். இப்போ வந்து இமேஜை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உள்ள ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ உள்ள ஒரு இமேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ண உடனே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கும். ஸோ எப்படி வேணுமோ நாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அதை என்ன பண்ணலாம், சரியாக அதை ப்ளேஸ் பண்ணவும் செஞ்சிடலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுங்க. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இமேஜை ப்ளேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கூட ஆஸ் ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே நமக்கு 2 லேயர் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், மர்ஜ் பண்ணிடலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஒரு ஷிஃப்ட்டை பிடிச்சி இன்னொரு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மர்ஜ் பண்ணிடலாம். ஒருவேளை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் உங்களுக்கு தின் பிளாக் பார்டர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் A கொடுத்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம எடிட்டில் போனோம்னா அங்கே நமக்கு ஸ்ட்ரோக் உண்டு. ஸோ ஸ்ட்ரோக்கில் ரொம்ப பெரிய பிக்சல் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1 பிக்சல் ஸ்ட்ரோக். கலர் வந்து பிளாக்ல கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி லொக்கேஷன் வந்து இன்சைட். சம்டைம் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம், இன்சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளெண்டிங் மோடில் எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ கண்ட்ரோல் D கொடுத்து இந்த செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜை சுற்றி நமக்கு ஒயிட் ஸ்ட்ரோக் ஒன்று வேணும். ஸோ அதனால தான் ஆரம்பத்திலே கேன்வஸோட சைஸை வந்து நம்ம 3.5 4.5 கொடுத்துருந்தோம். ஸோ லைட்டாக இப்போ கேன்வஸோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒயிட் ஸ்ட்ரோக் வந்துடும். ஸோ இமேஜில் போயிட்டு அங்கே நம்ம கேன்வஸோட சைஸ், ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த கேன்வஸோட சைஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தோம். ஸோ சென்டிமீட்டரில் பார்த்தோம்னா 3.5 4.5 இருக்கு இல்லையா, ஜஸ்ட் 3.7 அண்ட் 4.7 நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். அண்ட் நீங்கள் ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கலர் வந்து ஒயிட்டில் இருக்கான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஆக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இங்கே ஏதாவது வேறு கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஆக்ஷன்ஸை வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறது நல்லதாக இருக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் கேன்வஸோட கலர் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த ஒயிட் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் 0 கொடுத்து ஃபிட்டில் கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை மல்டிபிளாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் அண்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி. ஸோ ஒன்ஸ் இந்த இமேஜை காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த அன்டைட்டில்டு டாக்குமெண்ட் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு ஒரு புது கேன்வஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ லேண்ட்ஸ்கேப் 6x4. ஸோ இதில் எந்த விதமான செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ இதில் நம்ம காப்பி பண்ண அந்த இமேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கண்ட்ரோல் வி. ஸோ வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இது அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், சரியாக ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு புது லேயராக வந்திருக்கு இல்லையா. ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா இன்னொரு டூப்ளிகேட் லேயர் வரப்போகுது இதே மாதிரி. ஸோ ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேம் கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் பண்ணி சரி அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்காக திருப்பி கண்ட்ரோல் ஜே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த மேலே அந்த டாப் லேயர் செலெக்ஷனில் இருக்கு இல்லையா, அப்படியே ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைசி லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா இப்போ ஒரு டூப்ளிகேட் வந்துடும். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி கரெக்டாக கீழே என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எட்ஜிலலாம் ப்ளேஸ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக இதை மட்டும் என்ன பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த 8 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து நம்ம குரூப் பண்ணணும். ஸோ லேயரை நீங்கள் கிளிக் பண்ணும் போதே கவனிச்சு பார்த்தீங்களா, எந்தெந்த லேயரை கிளிக் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நம்ம ஷிஃப்ட் பிடிச்சி அந்த 8 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், குரூப் பண்ணிடலாம். ஸோ குரூப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் அண்ட் இந்த இமேஜை ஹாரிசாண்டலாகவும் நம்ம என்ன பண்ணலாம், சென்டர் பண்ணிக்கலாம் அண்ட் வெர்டிக்கலாகவும் நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆக்ஷனாக இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம ஸ்டாப் கொடுத்து பக்காவாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாப் பண்ண கையோட ஒரு சின்ன வேலையை சேர்த்து நம்ம முடிச்சிடலாம். என்னென்னா, நாம் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை உள்ளே ப்ளேஸ் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வந்து இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு இல்லையா, இது மட்டும் தேவையில்லை. ஸோ அதனால் அந்த ப்ளேஸ் அப்படிங்கிற கரண்ட் அந்த ஆக்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ அதை மட்டும் டெலிட் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் ஓகே ஃபைன். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் இந்த ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிமேல் நம்ம ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், விண்டோ மெனு ஆக்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஆக்ஷன் எங்கே இருக்குன்னா, மை ஆக்ஷன் ஃபோல்டர் செட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு பாஸ்போர்ட் சைஸுங்கிற ஆக்ஷன் ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் அந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே கொடுத்தோம்னா ஆக்ஷன் நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கவனித்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இமேஜ். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட இமேஜ் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ ட்ராக் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இமேஜை உள்ளே கொண்டு வந்தோடனே நமக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ எப்படி வேணுமோ இந்த இமேஜை கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு மறுபடியும் சேம் ஆக்ஷனை நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி ஆயிரும். ஆல்ரைட், ஸோ ஃபோட்டோஷாப்பில் இந்த ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி எதெல்லாம் வேணுமோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.